குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, ஒரு ஆண் ஜாதகர் இப்போ காரகம் எப்படி இயங்கும், ஆதிபத்தியம் எப்படி இயங்கும், பாவகம் ஓகேங்களா. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சில ஜாதகங்கள் வந்து காரக ரீதியாவே பலன் வந்து நல்லா தெரியும். சில ஜாதகங்கள் வந்து ஆதிபத்திய ரீதியா பார்க்கும்போது பலன் தெரியும் ஓகேங்களா. பாவமும் பார்க்கணும். அது மாதிரி மூணுமே இந்த ஜாதகத்துல இருக்கு. ஒரு சில பாயிண்ட் பார்க்கும்போது அது மாதிரி காரக ரீதியாவும் சில ஜாதகத்துல பாயிண்ட் தெரிஞ்சிடும், சில ஜாதகத்துல காரக ரீதியா நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஆதிபத்திய ரீதியா பார்க்கும்போது அது நம்ம புரியும் ஓகேங்களா. எல்லா ஜாதகமும் காரக ரீதியா தெரியாது, எல்லா ஜாதகமும் ஆதிபத்திய ரீதியா இருக்கு, மிக்சிங்கா இருக்கும், ஒரு சரியா இருக்கும் காம்பினேஷன். அஸ்ட்ராலஜி ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ஒரு மாதிரி பதியும் ஓகேங்களா. இப்ப இந்த ஜாதகம் வந்து கடக லக்னம், லக்னத்துல சூரியன், 2 புதன், 3 ராகு, 6 குரு, 9 சனி கேது, 10 சந்திரன், 12 செவ்வாய் சுக்கிரன் ஓகேங்களா. இந்த அம்சகட்டம் மிதுனத்துல ராகு, கடகத்துல புதன், சிம்மத்துல குரு, கன்னியில சந்திரன், துலாத்துல சனி, விருச்சிக லக்னம், விருச்சிகத்துல சுக்கிரன், தனுசுல கேது, மகரத்துல சூரியன், கும்பத்துல செவ்வாய் ஓகேங்களா. லக்னம் 13 டிகிரி, சூரியன் 20, ராகு 17, செவ்வாய் 14, சுக்கிரன் 5, குரு 15, சந்திரன் 17, புதன் 13, சனி வந்து 13 டிகிரி ஓகேங்களா. இவர் பிறந்தது 6/8/1996, 5:40 AM சென்னைன்னு போட்டுருக்காரு. இப்போ சந்திர தசை சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கிறது. இந்த ஜாதகத்துல மெயினா வந்து இவர் நல்லா படிச்சிருக்கிறாரு. ஏன் நல்லா படிச்சிருக்கிறாரு அப்படின்னும் போது, சிம்மத்தில் புதன் குருனுடைய பார்வையில் இருக்கிறாரு, காரக வலுவடைகிறது. சிம்மத்துல புதன் இருந்தாலுமே அறிவாளின்னு ஐயா அடிக்கடிக்கு சொல்லுவாரு. அதனால நல்ல படிப்பறிவு அதிகம் தான். குருனுடைய பார்வை இருக்கிறதுனால நல்லா படிச்சிருக்கிறாரு. கான்பிடண்டான நபர் தான். லக்னத்துல சூரியன் இருக்கிறதுனால, லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல இருந்தாலும் பட்டம் பதவி அதிகாரத்துக்கு இயங்கக்கூடிய நபரா இருப்பார். ஓகே, இப்ப இந்த ஜாதகத்துல நான் சொல்ல வந்தது என்ன பாயிண்ட் அப்படின்னா, காரகம், ஆதிபத்தியம், பாவகம். இப்ப இந்த ஜாதகத்துல ஒரு பாயிண்ட் முக்கியமா சொன்னா, தந்தை உறவு இந்த ஜாதகத்தில் சரியில்லை. தந்தை பிரிந்து இருக்கிறார், இவங்க கூட இல்ல. தந்தை உறவு ஏன் பாதிக்கப்பட்டது அப்படின்னு போது நம்ம காரக ரீதியா பார்ப்போம். சூரியன் நல்லா தானே இருக்கிறாரு. இப்ப இந்த ஜாதக காரக ரீதியா இயங்கல, தந்தை உறவு செட் ஆகல, தந்தை பிரிந்து இருக்கிறாரு, இவங்க கூட இல்ல. இப்ப தந்தை பாதிக்கிறதுன்றது சூரியன் வலுவா தானே இருக்கிறாரு. சூரியனை சொன்னாலும் தங்களுக்குள்ள கேந்திரமா தான் இருக்கிறாங்க. இப்ப சூரியன் வச்சு ஒரு முடிவு எடுக்கலாமா? இந்த ஜாதகத்தை பார்த்தவனே வந்து தந்தை இல்ல, பிரிஞ்சு இருக்கிறாரு, இவங்க கூட இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அதுக்குதான் காரக ரீதியா இந்த ஜாதகம் இயங்கல. இந்த ஜாதகம் ஆதிபத்திய ரீதியாக இயங்குது, பாவ அடிப்படையில இயங்குது ஓகேங்களா. இங்க பாருங்க, காரகன் வலுவாதான் இருக்கிறாரு, சந்திரனோட வீட்டுல நட்பு வீட்டுல நல்லாதான் இருக்கிறாரு, சூரியன் நல்லாதான் இருக்கிறாரு அப்படின்ற அமைப்பு தான் வருது. ஆனா அப்பா ஏன் இவங்க கூட இல்லாம பிரிஞ்சு இருக்கிறார் அப்படின்ற அமைப்புல 9ஆம் வீட்டுல அட்டமாதிபதி இருக்கிறார். இது ஃபுல்லா முழுக்க ஆதிபத்தியமா இயங்கக்கூடிய ஜாதகம். இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ல ஆதிபத்திய ரீதியான பலன் நடக்குது. காரகன் வலுவாதான் இருக்கிறார் ஓகேங்களா. அட்டமாதிபதி கடகலகனத்துக்கு அட்டமாதிபதி 9ல் இருக்கிறார். அப்போ 9ஆம் இடம் பாதிக்கப்படுது. அட்டமாதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 9ஆம் அதிபதியும் பார்க்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு தப்பு. 9ஆம் அதிபதியும் பார்க்கிறார். அப்ப ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறார் ஓகேங்களா. அட்டமாதிபதி 9ஆம் இடத்துல இருந்து சனி எங்க இருந்தாலும் காரக ரீதியா ஒரு பாபர் என்ற அமைப்புல, கெடுப்பார் என்ற அமைப்புல 9ஆம் இடத்துல இருக்குது தப்பு. இப்ப கேது சேர்ந்து இருக்குது, வீடு குத்தவன் ஆட்சியா இருக்கிறாரு, அது சனி தசைக்கு நல்ல பலன் ஓகேங்களா. ஆனா இந்த சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் அதிபதியா 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 7ஆம் அதிபதிங்க 9ல் இருக்குது. மனைவி வந்ததுக்கு அப்புறம் பாக்கியங்கள் கிடைக்கும், மனைவி வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சிகள் கிடைக்கும், மனைவி வந்ததுக்கு அப்புறம் சகல விதமான பாக்கியங்கள் கிடைக்கின்றது. 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது. ஆனா அட்டமாதிபதி 9ல் இருக்கிறதுக்கு ஒரு பலன் எடுக்கணும் அப்படின்ற அமைப்பு. அட்டமாதிபதி 9ல் இருக்கக்கூடாது. ரெண்டு ஆங்கிள் இருக்கும். 7ஆம் அதிபதி 9ல் இருக்குது சூப்பர், ஆனா அட்டமாதிபதி 9ல் இருக்கு தப்பு, சனியாகி 9ல் இருக்கு தப்பு. இதோடு முடியாம இந்த குரு வந்து இங்க பிளேஸ் மாறி இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அப்ப இவங்க கூட இருந்திருப்பாரு. இது குரு இங்க மாத்தினீங்கன்னா பிளேஸ் மாறிடும், ஃபுல்லா மாறிடும். இவரு
ஒரே டைம்ல 9ஆம் இடத்தையும் அடிக்கிறாரு, 9ஆம் அதிபதியும் அடிக்கிறாரு. இப்ப இதனால இந்த பிரச்சனை வருது. ஓகேங்களா? இதுதான் ஆதிபத்திய தாக்குதல். சரிங்க, காரகன் வலுவாதான் இருக்கிறார், ஆதிபத்திய தாக்குதல் நடக்குது. சரி, பாவத் பாவகம் எங்கெங்க இருக்கு? இந்த சூரியன் சிம்மாதிபதி, சிம்மம் தகப்பன குறிக்கும், 9ஆம் வீடு பாவகம், பாவகாதிபதி காரகன். இந்த பாயிண்ட் வந்து அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ஹெவியான பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ பாவகம் வந்து அட்டமாதிபதியால கெட்டு இருக்குது, பாவகாதிபதியும் அட்டமாதிபதி பார்த்துட்டாரு. இப்போ பாவகம் பாவகாதி காரகன் வந்து நல்லாதான் இருக்கிறாருன்னு பார்த்தாலும், காரகன் வீடு சிம்மம், அந்த அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிட்டாரு, அந்த வீட்டுக்கு விரயத்துல இருக்கிறாரு. இப்ப இந்த ஜாதகம் பாருங்க, பாவத் பாவகம் அழகா ஒர்க் ஆகுது பாருங்க. ஒரு ஜாதகத்துல பாவத் பாவகமும் நம்ம முக்கியமா பார்க்கணுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த ஜாதகம். பாவத் பாவம் இதே சூரியனத்துக்கு இங்க போடுங்க, அப்பா இருக்கிறார், இவங்க கூட சேர்ந்து இருக்கிறார், ஒரு தனியா பிரிஞ்சு இல்லை. ஓகேங்களா? இதுதான் விஷயம். இந்த பாவத் பாவகம் அமைப்பு இதுக்கு துணை போற அமைப்பா இந்த பாவத் பாவகம் ஒர்க் ஆகுது. இத்தனைக்கும் சிம்மத்தை குரு பாக்குது, புதன் அங்க இருக்கிறாரு. இப்ப இந்த புதனை எடுத்தீங்கன்னா விரையாதிபதி அப்படின்னு ஆதிபத்திய ரீதியா எடுத்தீங்கன்னாக்கா, விரையாதிபதி சிம்மத்தை விரயம் பண்றார், பூர்வீகத்தை விரயம் பண்றார், தந்தையை விரயம் பண்றார் கூட எடுக்கலாம். இப்ப குரு பாக்குதே, அது காரக பலன், புதனுடைய காரகம் வலிக்கிறது. ஆனா ஆதிபத்திய ரீதியா அவர் விரையாதிபதி தானே. இந்த 3ஆம் வீட்டுக்கு 12ல மறைஞ்சு 12ஆம் வீட்டுக்கு 3ல இருக்கிறார். அப்ப விரையாதிபதி செயல்பட்டா அப்ப அந்த அமைப்பு இங்க புதன் இருக்கிறது கூட தப்புதான் ஆதிபத்திய ரீதியா. அந்த மாதிரி பாவத் பாவகம் இந்த ஜாதகத்துல நல்லா செயல்படுத்து பாருங்க. சூரியன் அந்த வீட்டுக்கு 12, நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அப்பா கொஞ்சம் அந்த அந்த பாவகம் ஒரு 100 பாயிண்ட்ல சனி இங்க இருக்கிறது ஒரு 33% தப்புனா, அவர் இதை பார்த்தது இன்னொரு 33%. பாவகம் பாவகாதிபதி அப்ப 33 66 ஆகுது. அட்லீஸ்ட் இந்த காரகன் அவரு நல்லாதான் இருக்கிறார். ஓகேங்களா? அதாவது குழந்தை பிறந்து தந்தையா அவரு இப்பதான் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சு இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகளோட தான் இருந்தார். ஓகேங்களா? இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா, இந்த அதிபதியும் அந்த வீட்டுக்கு 12ல மறையிறதுனாலையும் விரையாதிபதியும் அங்க இருக்கிறதுனாலையும் முழுக்க முழுக்க எல்லாம் பாவத் பாவம் ஆதிபத்தியம் இதே இருக்கும். காரகன் கிளீனா இருக்கிறாரு, காரகன் ராகவா கூட சேரல, காரகன் சனியா கூட சேரல, காரகன் கேதுவா கூட சேரல, காரகன் அமாவாசை சந்திரனா கூட சேரல, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரமா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. பார்த்தவனே அப்பா வச்சுலாம் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? இப்படிதான் ஜாதகம் வந்து பல ஜாதகங்கள் மைன்யூட்டா ஒர்க் ஆகும். காரகம் ஆதிபத்தியம் பாவகம் எல்லாம் சேர்ந்துதான். இப்ப இங்க புதன்ல விரையாதிபதினு எடுத்து பாருங்க, விரையாதிபதி ஏன்னா அவர் 3ஆம் அதிபதியா செயல்பட முடியாது, அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிட்டாரு. இந்த சூரியன் அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்கிறாரு. அப்ப பாவத் பாவம் இருக்காது. முழுக்க முழுக்க அந்த ஜாதகம் காரகன் கிளீனா இருக்கிறாரு, ஆதிபத்திய தாக்குதலும் பாவத் பாவ தாக்குதலும் தந்தை இவரோடு இல்லாம அவருக்கு வேற ஒரு இடத்துல இருக்கிறார். சரிங்களா? இது மாதிரி சூழ்நிலை ஏற்படுறது காரணம் மைன்யூட்டா பார்க்கணும் ஜாதகங்களை. இப்போ இந்த சனியுடைய பார்வை இவருக்கு விழாம இதை மொட்டை கெடுத்து இந்த குருவத்துக்கு இங்கேயோ இங்க எங்க போட்டாலும் பலன் மாறிடுச்சு. தந்தை இவங்களோட இருக்கிறாங்க. ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறது கேம் இதுதான். இதுக்குதான் இவரும் மாட்டக்கூடாது, இவரு தப்பிச்சிருக்கணும். ஒண்ணு இல்லைங்க, இந்த சூரியன் இங்க போட்டாலும் பலன் மாறிடுச்சு. அதே சூரியன் இங்க வந்தா இன்னும் சிவியர் ஆயிடும். ஓகேங்களா? இந்த காரகனையும் பிளேஸ் மாத்திட்டே இருந்தா பலன் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சூரியன் வந்து இங்க போட்டா பலன் மாறும். இந்த மாதிரி இந்த ஜாதகம் வந்து இந்த பாவத் பாவகம் ஆதிபத்தியம் இது ரெண்டுத்துக்குள்ளதான் இந்த பலன் நடந்திருக்கு. காரகன் வலுவாதான் இருக்கிறார். காரகனை வச்சு மட்டும் ஒரு பலன் நம்ம முழுமையா சொல்ல முடியாதுன்றதுக்கு இந்த ஜாதகம் வந்து ஒரு நல்ல உதாரணம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.